தமிழகத்தில் தேர்தல் திருவிழா ஆரம்பிக்கப்பட்டு வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தேர்தல் திருவிழாவுக்கு நெருங்கும் நிலையில் தமிழ்நாடு முழுவதுமே உள்ள வேட்பாளர்கள் தங்களது தொகுதிகளில் சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நாம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தொகுதியில் தான் நின்று கொண்டிருக்கோம். செய்யார் தொகுதியில் முன்னாள் அமைச்சராக இருந்த முக்கூர் சுப்பிரமணியன் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தற்போது அவர் தங்களது தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த தொகுதி மக்களுக்கு என்ன விதமான நன்மைகளை செய்ய போகிறார், என்ன கோரிக்கைகளை முன்வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் என்பது முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் முக்கூராரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். மாண்புமிகு புரட்சி தமிழர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், மாண்புமிகு எடப்பாடியாருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக செய்யாறு தொகுதிக்கு தொகுதி முழுவதும் வலம் வந்து வாக்காளர் பெருமக்கள் எனக்கு வாக்குகளை இரட்டலிலே அளித்து என்னை வெற்றி பெறுவதற்கு அமோகமான வரவேற்பு இருக்கிறது. அதே நிலையில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக ஆகுவதற்கு தமிழகத்தில் எல்லா இடத்திலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமான நிலையில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டும் தொகுதி ஏற்கனவே எங்களுக்கு அம்மா இருக்கிற போது நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் செய்யார் தொகுதி பின்தங்கிய தொகுதி. அந்த பின்தங்குதி காரணமாக அனைத்து அடிப்படை வசதிகளும் சேர்ந்து மாவட்ட சுகாதார நிலையமாக கொண்டு வந்து கல்வியில உயர்நிலையத்துக்கு கொண்டு வந்து மேம்பட செய்திருக்கிறோம் தொகுதியை. அதே நிலையில் இப்போ என்னை வெற்றி பெற செய்தால் தொகுதியை மீண்டும் மேம்பட செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தருவார்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.